நம்மள்ல பல பேர் பார்த்தீங்கன்னா, சண்டே ஆனா வீட்ட விட்டு வெளியவே போக மாட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுவா கூட இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, 1 வீக் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு சண்டே மட்டும் வீட்ல இருப்பாங்க. ஸோ, அதுக்கு ரிலாக்ஸ் பண்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் டிவி, ஜீ தமிழ் இது 2 தான் மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா நெறைய பேர் ப்ரோகிராம் பார்ப்பாங்க. அப்படி இல்லனா சன் டிவி பார்ப்பாங்க. ஸோ, நெறைய மூவிஸ் வரும். அதில தான் ஒரு சின்ன அப்டேட் குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ்ல ரிலீஸ் ஆகும். ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்கிற ரியாலிட்டி ஷோ பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஜோடி டான்ஸ் 3 சீசன் 3 பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அப்டேட்டை பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்காக சொல்லப் போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு லைக்க குடுத்துட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு வீடியோவ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஜீ தமிழை பொறுத்தவரைக்கும் இப்போ பார்த்தா ரீசெண்டாக ஃபேமஸான ஈவெண்ட்டுனா மக்கள் எல்லாரும் சொல்கிற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சரிகமப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணி பார்க்குற ப்ரோக்ராம். பாட்டு பாடுறதுனா எல்லாருக்குமே பிடிக்கும். அதை இசையோடு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா கொடுக்குறது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்ச அம்மா இருக்கும். ஸோ அந்த ஒரு பாட்டை பொறுத்திருக்கும். இவங்க நல்லா பாடினாங்க, இவங்க நல்லா பாடலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் கூட ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் இதெல்லாம் வேறு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தரமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரியாலிட்டி ஷோவில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் 3 பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரீலோடுன்னு ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. அதாவது என்னென்னா, வீக்கெண்ட் ஆனால் போதும், சனி ஞாயிறு மட்டும் இருந்தால் போதும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே பார்த்தா ரியாலிட்டி ஷோ பார்த்தா நிறையவே போடுவாங்க. ஸோ சரிகமப்பா, டான்ஸ் ஜோடி டான்ஸ் இந்த மாதிரி பல சூப்பரான நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாரும் பார்த்தா பயங்கரமாக அவங்களுடைய முயற்சியை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, எஃபெக்டை போடுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லா வாரமும் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அங்கே இதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கும் அவங்களுக்கும் பார்த்தா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அடுத்த டைம் நம்ம எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணணும், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணணும் பார்த்து நிறைய பேர் பார்த்தா எஃபெக்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு டைம் மிஸ் ஆனால் கூட அடுத்த டைம் நம்ம வின் பண்ணணும் வெறி கொண்டு தான் அவங்களுடைய முயற்சி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் 3ல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் மாறி பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜி நடுவரே பார்த்தீங்கன்னா மாறி இருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்காக சொல்கிறேன். மறக்காம வீடியோ லைக்க கொடுத்துட்டு இப்போ ஆரம்பித்த சீசன்லேருந்து யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நடுவராக ஸ்னேகா, பாபா பாஸ்கர் மாஸ்டர், அதுக்கப்புறம் தான் வரலட்சுமி, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்து வராங்க எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும். இதுக்கு முன்னாடி 2 சீசனில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி இவங்க பார்த்தீங்கன்னா நடுவராக வரல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடுவராக வந்திருக்காங்க. இந்த ஒரு சீசன் 3ல் மட்டும்தான். இந்த வாரத்தில் நடக்க போகிற டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் 3ல் ப்ரோக்ராம் நேம் என்னென்னா தர லோக்கல். இந்த ஒரு சுற்றுலா பார்த்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா புதிய நடுவர் அதாவது பார்த்தீங்கன்னா நமிதா இவங்க பார்த்தீங்கன்னா வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு ப்ரோக்ராமை மட்டும். ஸ்னேகா இவங்களால மட்டும் இந்த ஒரு ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியல. அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நமிதா வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாளாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஸ்னேகா அவங்களால பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இனிமேல் கண்டினியூ பண்ண முடியாதா. அதனால பார்த்தீங்கன்னா நமிதா வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமிதா ஃபேன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அதனால என்ன சொல்கிறேன், வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.